வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதி ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு மீனாக்கா 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 அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுறாங்க. இதை பார்த்து விஜயா, என்னது மீனா அக்காவா? மீனா இப்போ இவளுக்கு அக்காவானா அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது மனோ சொல்கிறாங்க, என்னம்மா இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க, அந்த சுருதிக்குள்ளே வந்து அந்த மீனாவை அக்கான்னுலாம் கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மீனா என்ன தான் செய்கிறான்னு தெரியலை. இந்த முத்து மீனாவும் சொல்ல கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த சுருதி பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்குது. முன்னாடி முத்தையும் மீனாவையும் அந்த பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ என்னடான்னாக்கா மீனாக்கா மீனாக்காங்கிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்டா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே சுருதி வந்து மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, மீனாக்கா ஒன்றும் இல்லை, நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு போட்டி வச்சுருக்குறாங்க, பரிசு எவ்வளோன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சுருதி, இந்த போட்டி நடக்குன்னே நீங்கள் சொல்லி தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. 10,00,000, நீங்களாம் அசால்ட்டாக வந்து அந்த 10,00,000 ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பக்கத்தில் இப்படி சிரிக்கிறாங்க. சுருதிமா, 10,00,000 ஜெயிக்கணுன்னா டெக்கரேஷன் எந்த அளவுக்கு அனுபவம் வாழ்ந்த ஆட்கள் வருவாங்க தெரியுமா? இவா 2 மாதமோ 3 மாதமோ தான் அந்த டெக்கரேஷன் வேலையை எடுத்து செய்கிறான். வருஷக்கணக்கில் செய்கிறவங்க தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நடக்குத கதையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, தன்னம்பிக்கையாக பேசுங்க. நம்ம வீட்டில் உள்ள மீனா ஜெயித்தா உங்களுக்கும் பெருமை தான், எனக்கும் பெருமை தானே, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இவாளும் நானும் ஜெயிக்க போகிறேன்ட்டு போய் தோற்றுட்டு வந்தால் நம்மளுக்கு அசிங்கம் தான், அதனால் வேண்டான்னு சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, கலந்துக்கிட போகிறது மீனாக்கா, ஃபார்ம் மைண்ட் நான் அப்படிங்கிற ரவி அம்மாட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அண்ணி உண்மையே சூப்பராக டெக்கரேஷன் வேலைலாம் பார்ப்பாங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நீனும் பொண்டாட்டியும் தானே அங்கே வந்து தீர்ப்பு கொடுக்கீங்க, அதனால் ஜெயிச்சு 10,00,000 பரிசோட மைனி வந்துடுவா, போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மனோ சிரிக்கிறாரு முத்தை பார்த்து, என்னடா சிரிக்க அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டிலாம் வந்து பரிசு வேணான்னா பூமியிலேருந்தே மழை வரும் அப்படிங்கிறாங்க. வரத்தாண்டா போகுது, வேணான்னு பாரு மீனா, இவங்க சொல்லதுக்காக நீ கலந்துக்க, உனக்கு நான் பக்கத்துணையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள் முத்து, நீங்கள் கலந்துக்குங்க மீனா அப்படிங்கிறாங்க. உடனே அப்ளிகேஷனில் கையெழுத்துலாம் போடுறாங்க. டே ரவி, இதை நம்ம கொடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டியில் போய் கொடுக்க போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கவலை. இந்த முத்தையும் மீனாவும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நானும் பல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சுருதி ரவியும் அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு அவங்கள தொடர்ச்சியாக அந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் சுருதி அம்மா கால் பண்ணி, நீங்கள் என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணு நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலையா, போகலையா, வரலையா, ஆளையா கும்பிடையாக்குங்கிறாங்க. என்ன சம்மந்தி, எடுத்தோடனே வார்த்தை தடிக்குது என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா, உங்கள் மகா வந்து இந்த மீனாவுக்கு ரொம்பவே இடம் கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்கிறது, எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. எங்கள் லெவலுக்கு ஏற்றாப்புல அந்த பொண்ணு இருக்க மாட்டேங்குது. அந்த சுருதி எவ்வளோ சொன்னாலும் மீனாவை தான் வந்து அக்கா அக்காங்குது. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ரோட்டில் நடந்து பேசிக்கிட்டே போகுது, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை விட இந்த வீட்டில் நான் கடுப்பு அனுபவிச்சிட்ருக்கேன். ஏதோ ஒரு டெக்கரேஷன் வேலைக்கு வந்து போட்டி நடக்கும், அதுக்கு இந்த சுருதியும் ரவியும் மெனக்கெட்டு போய் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து இவங்க அப்ளை பண்ணி கொண்டு கொடுக்கலாம் போகிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும்? சுருதியோட வேலை வேறு, அவள் சம்பாத்தியம் வேறு. இந்த மீனா 50க்கோ 100க்கோ பூ விற்றுட்டு கிடக்கும். என்றைக்காவது ஒரு நாள் 2,000 கிடைக்கும் டெக்கரேஷன் வேலைக்கு. இதை இவள் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கா. அதான் வந்து உங்கள் பொண்ணு சப்போர்ட் பண்ணும்போது தான் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கோ அதே கடுப்பு எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் என்கிட்ட வருத்தப்படுறதுலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த மீனாவையும் சுருதியும் பேசாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும் சம்மந்தி. அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் மட்டும் பாதாத சம்மந்தி அப்படிங்கிறாங்க விஜயா. பிறகு சிந்தாமணின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆள் இருக்குது, அவங்கள எதிர்த்து தான் அந்த மீனா தொழில் பண்ணுறான். அவங்களையும் வச்சுக்கிட்டு பார்வதியும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து 2 பேரையும் பிரிக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம் சம்மந்தி, இப்போ எனக்கு தலைவலியாக இருக்குது, நம்ம ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன சுதா, யார் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. வேறு யார், நம்ம சம்மந்தி அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சம்மந்தி அம்மா. அந்த அண்ணாமலை என்னை பார்த்தாலே வந்து சாருன்னு அவ்வளோ மரியாதையாக இருப்பான் வேலை பார்க்கும்போது. அவன் சம்மந்தி ஆனவன்னா நான் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. நேரம் தானே, நீ வேறு அவன் வீட்டம்மாவை சம்மந்திங்கிற. ஏங்க, அவங்க சம்மந்தி தானே, நம்மளுக்கு பிடிக்கவோ பிடிக்கலையோங்க, நம்ம பொண்ணு இந்த வீட்டில் வாழுது அப்படிங்கிறாங்க. அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அவனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தால் கூட நான் என்ன வழி பண்ணணுமோ பண்ணிடுவேன். இல்லை மாப்பிள்ளையை வீட்டோட கூப்பிட்டு வந்தால் கூட ஓகே தான். அந்த பையனை இந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ணாமலை குடும்பத்தை நான் சம்மந்தியாகவே ஏற்றுக்கிட முடியல, ஒரு காலமாக அதை ஏற்றுக்கிட மாட்டேன். நீ அவங்கக்கிட்ட பம்மி பேசுறது வேலைலாம் வச்சுக்காத, எப்போவுமே உனக்குள்ள தோரணை விட்டு கொடுக்காத, நம்மளோட அவங்க எந்த வகையிலையும் அவங்க பொண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மாதிரி தான் நான் நடத்துவேன்.
ஆனாலும் ஒரு சில நேரத்தில் வந்து நான் அந்த வீட்டு சம்மந்தியாக தான் இருக்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாடியை பார்த்து போகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சேட்டன் சொல்கிறாரு, என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்து போகிறாரு. இங்கே முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா எல்லோரும் ஒன்றை வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதாங்க நம்ம வீட்டில். சுருதி ரவியும் நானும் நம்புகிறோம், எங்கள் 3 பேருக்காவது நீ ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எங்க 4வது பேராக மாமாவை நீ நம்புவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அது என்னவோ உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அந்த போட்டிக்குள்ள ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடக்குது, அந்த கமிட்டி நடத்துகிறாங்க. அப்போ வந்து முத்து அந்த கார் வழியாக போகும், அந்த காரை கொண்டு அந்த வழியாக போகையில் மீனா அந்த போட்டிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்குன்னு நினைக்கிறேன், மெயின் ரோட்டில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதில் நான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறாங்கன்னா, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்களாக நகருது. அந்த போட்டிக்கான அந்த நாள் வந்த உடனே சுருதி ரவியும் வேலைக்கு லீவ் போட்டிருந்தாங்க. மீனா இன்றைக்கி ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அம்மா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் கிளம்பலாம், முத்து உங்கள் காரில் போயிடலாம், நான் வாடகை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி அதெல்லாம் தர வேண்டாம், என் பொண்டாட்டி அந்த போட்டியில் கலந்துக்க போகிறா, இதுக்கு நீங்கள் கூட வரீங்க, இதுக்கு நீங்கள் வாடகை தந்தால் நல்லா இருக்குமா, வாங்க எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்பா பனி நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அடிக்கிறாங்க. மீனா சுருதி ரவி பின்னாடி அடிக்கிறாங்க, ஒரே காரில் போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அங்கே என்ன தான் நடக்கணும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சம்மந்தி, எங்கள் வீட்டில் ஒரு வேண்டாத ஒருத்தி இருக்காள், அந்த தூக்காரி, அவள் வந்து ஏதோ போட்டியில் கலந்துக்க போகிறாளாம், கண்டிப்பாக தோக்க தான் போகிறான், அதை நம்ம பார்த்து நேர்லேயே நம்ம வந்து உனக்கு எனக்கு தேவையான்னு சொல்லணும், நீங்கள் தயவுசெய்து வாங்க, ஏன்னா உங்கள் பொண்ணு சப்போர்ட்டில் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு பார்வதி, சிந்தாமணி எல்லோரும் ஒரு காரில் போகிறாங்க. அங்கே போட்டி நடக்குது, ஒவ்வொரு கட்டமாக நடக்குது, எல்லாமே மீனாவே முன்னணியில் வராங்க. அப்போ சுருதி அம்மா அந்த கமிட்டியில் போய் பேசுகிறாங்க, இந்த மீனாங்கிற பொண்ணு மட்டும் ஜெயிக்கக்கூடாது, அதுக்கு என்ன பணம் உண்டா ஏது உண்டா நான் தரேன், ஆனால் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த போட்டி நடத்துகிறவங்க பெரிய பணக்காரங்க, பல கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு அதிபதி, அவங்களாம் இது பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து பேருங்க, அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரை மைக்கில் சொல்லிடுவோம், எல்லோரும் வந்து உங்கள் போட்டியை கெடுக்குன்னு நினைக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்க. ஐயோ அந்த முத்துக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, போகிற பக்கம் பார்த்தா மீனா ஜெயிச்சிருவாளோ அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க, அங்கே 30 வருஷம் ஆன அனுபவங்க, 40 வருஷம் அனுபவம் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. கடைசியில் போட்டியில் மீனா ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சோடனே இவங்க 4 பேருக்குமே ஒன்றும் ஓடலை. அந்த 4 பேரில் பார்வதி மட்டும் போய் மீனா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் இல்லை, உங்கள் அத்தையும் வந்திருக்காங்க, ஏன் சுருதி அம்மா வந்திருக்காங்க, தொழில் எதிரி சிந்தாமணி வந்திருக்காங்க, நீ ஜெயிக்க மாட்டேங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட எதையாவது ஒரு கிண்டல் பண்ணலான்னு சொல்லி உங்கள் அத்தை இவ்வளோ வரையும் கூப்பிட்டு வந்தான், ஆனால் நீ ஜெயித்தோன்னா அவங்களால எதுவுமே பேச முடியல, அலறி அடித்து ஓடிட்டாங்க, நானும் பின்னாடி போகிறேன், பார்ப்போம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா பேட்டி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இவ்வளோ சின்ன வயசில் எப்படி நீங்கள் இந்த தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் பூ வியாபாரம் தான், அதை வந்து எங்கள் அப்பா பண்ணுவாங்க, நான் அவங்களோட பார்த்துருக்குறேன், எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் தெரியுங்கிறதுனால நான் வந்து அதை வச்சு அப்படியே பண்ணுறேன், மற்றபடி இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே சூப்பராக தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சிறந்து பண்ணனால தான் உங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு, இந்த 10 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த 10 லட்ச ரூபாங்கிறது மிகப்பெரிய தொகை, எங்களுக்கு தனியாக வீட்டில் தங்குறதுக்கு ரூம் கூட கிடையாது, அதை கட்டுறதுக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும். அது போக நான் டெக்கரேஷன் தொழில் பண்ணும்போது வந்து கடன் சொல்லி தான் நான் பொருள்லாம் வாங்குவேன். இப்போ இந்த 6 லட்ச ரூபா கையில் இருந்துச்சுன்னா அந்த கை முதல்ல வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு அதுக்கு முதலீடாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் எல்லோரும் தெரிவிக்கிறாங்க. இங்கே பயங்கரமாக விளம்பரத்துலேருந்து எல்லாமே போகுது. இதை விஜயாவாலேயோ இந்த வீட்டிலேருந்து வெளியே போன ரோகிணியாலேயோ தாங்கிக்கவே முடியல. என்னடா இது இப்படி இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது போலையே, எங்கள் ஆன்ட்டிக்கு ஏற்கனவே வந்து என்ன பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு, அந்த மீனா முத்து இப்படி வளர்ந்துக்கிட்டே போனாங்கன்னா கடைசியில் நான் வந்து ஓரமாக நின்று பார்க்குற அளவுக்கு தான் இருக்குமா, மனோஜ் தான் வேணும், இந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி நிறைய பொய்களை சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ளே போனேன். சின்ன சரிவில் நான் வெளியே வந்திருக்கேன், ஆனால் நான் அங்கே போயிடுவேன், ஏதாவது ஒரு வழி பண்ணி போயிடுவேன். அதுக்கு இந்த மீனாவும் முத்து ரொம்பலாம் தடையாக இருப்பாங்க போல். இப்போ நான் வெளியே வந்ததுனால நான் இருந்த ரூமில் வந்து அவங்க இருந்துட்டு மனோஜை ஹாலுக்கு அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பல மாதிரி நினைக்காங்க. இப்போ மனோஜுக்கு ரோகிணி கால் பண்ணி பார்க்காங்க, மனோஜ் எடுக்கவே இல்லை. ரோகிணி மேலே சரியான கடுப்பு, பெரிய பணக்காரன் ஏமாற்றிட்டு நீ கல்யாணம் முடிச்சிட்டியா, வாழ்க்கையை கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் ஜீவாவுக்கு எஸ்எம்எஸ் போட்டே இருக்காங்க. ஜீவா அவனை நினச்சி நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், அவனை நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா ஜீவா பணக்காரி ஆகிட்டா, ஜீவாவது எப்படியாவது கட்டணும், அவளும் நம்மளை நினச்சிக்கிட்டே தான் கல்யாணம் முடிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ஜீவா வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, மனோஜ் இனிமேல் எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா நீ உள்ளே இருப்ப, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜீவா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத,
ரோகிணி வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. நீனே ஒரு ஏமாத்துக்காரன், உன்னை எல்லோரும் ஏமாத்தான் செய்வாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜீவா, நீ என்கிட்டருந்து 27 லட்ச ரூபாய் எட்டு போன, ஆனாலும் கூட நான் வந்து உன்னை மறக்கலை, இதுதான் என் வாழ்க்கை அப்படி அப்படிங்கிறாங்க. நீ யார் என்ன வரணும்னு எல்லாம் தெரியும் சரியா, உன்னை பற்றி விசாரிச்சுட்டேன். நீ எஸ்எம்எஸ் பண்ணும்போதே என்னாச்சு ஏதாச்சும் உன் பொண்டாட்டி ஒன்றா இருக்காங்களான்னு கேட்கும்போது உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, பெரிய பணக்காரின்னு சொல்லி தான் அந்த ரோகிணியை கட்டினேன். அவள் பணக்காரி இல்லை, ஒரு ஏழைன்னு தெரிஞ்சப்பறம் நீ வேணான்ட்ட சரியா. இப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன இப்படி சொல்லுத ஜீவா, எனக்கு சொந்தமாக கடை இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு சொந்தமாக கடை இருக்குது, என்ன எவ்வளோ கடை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சப்டிலர்கிட்ட போனால் பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு போயிருக்கேன். இவ்வளோ ஏன் நீ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்க, கிரெடிட் கார்டுக்கு, அதை கூட இன்னும் கட்டலை. ஓம் பொண்டாட்டி ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வந்து லோன் வாங்கி கிட்டத்தட்ட அது 12 லட்ச ரூபா இருக்குது, அதையும் கட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பேங்க்லேருந்து உங்களுக்கு பயங்கரமாக நெருக்கடி பண்ணுறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீனே அவ்வளோ விவரமாக இருக்கும்போது மனோஜ் நான் விவரமாக இருக்க மாட்டேனா, நான் கடங்காரன், உன்னையே கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை, நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேன், நான் பார்த்துக்கிறேன், என் ஃபோனை வை, இனிமேல் எனக்கு ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் ஏதோ வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆஹா, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால, சரி ரைட்டு, அந்த தாரணிக்கு நல்ல வசதி இருக்கலாம், தாரணியை வளைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாரணிக்கு கால் பண்ணுறாங்க. தாரணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, இனிமேல் போட்டு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா நானும் உங்க மேலே பெட்டிஷன் கொடுக்க பண்ணியிருக்கோம் அப்படிங்க. என்ன எல்லோரும் நினச்சி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஜீவாவுக்கு கால் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க, நீங்களும் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க எப்படி தெரியுது, இனிமேல் போட்டு ஃபோன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது ரொம்ப சோகமாக இருக்காங்க. டே மனோஜ், அடுத்தாப்புல நீ என்னடா பண்ண போகிற அப்படிங்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, இந்த ரோகிணியால் இந்த வீட்டை விட்டு எனக்கு வெளியே போக முடியல, அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், என் ஃப்ரெண்ட் ராஜேஷ்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு வசதியான பொண்ணை பார்த்துருக்காங்க, அதை பேசாமல் கல்யாணம் முடிச்சுக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் கல்யாணம் முடிக்க மட்டும் ரோகிணி எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி, எப்படிடா பிரச்சனை பண்ண முடியும், உன் கல்யாணத்தை ஏமாத்தானே பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவள் வந்து இப்போ அப்படி சொல்ல மாட்டாள்ல, நாளைக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கலை அப்படி இப்படின்னு சொல்லுவாள் அப்படிங்கிற, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. ராஜேஸ்வரி சொன்னால் அந்த வீட்டில் வந்து சரியான வசதியாக பெரிய அரசியல்வாதி குடும்பம்மா, நீ அதில் கட்டினா நீ பெரிய ஆள் ஆயிடுவா, அவங்களும் அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அந்த மாதிரி பண்ணுவோம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஸ்ருதி தன்னுடைய ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் போயிருக்காங்க. அப்போ போயிருக்கும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கார் அந்த அந்த ஸ்டூடியோ ஓனர். ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை இந்த ஸ்டூடியோவை நம்ம தொடர்ந்து நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு வேறு நாளுக்கு நாள் உடல் ரொம்ப வீக் ஆகிட்டு போகுது, என் பசங்களுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்கெல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, இந்த ஸ்டூடியோவை பேசாமல் யார்கிட்டயாவது கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களை நம்பி தான் நான் தன்னம்பிக்கையாக வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, என் ஸ்டூடியோ மாதிரியே 2-3 ஸ்டூடியோவில் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் சங்கடம், இது சொந்த கட்டணமாக வேறு நான் வாங்கி இதை ஸ்டூடியோ வச்சுன்னா இப்போ இதெல்லாம் இன்னொரு ஆள்கிட்ட விற்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னொரு ஆள் நான் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்கேன், இந்த கட்டடம் உங்கள் பேரில் இருக்கட்டும், வாடகை இது மாதிரி தரேன்னா கூட யார்ட்டையும் கொடுக்கலாம், யார்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க. ஏன் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, அப்போ நீங்கள் வேணால் அந்த ஸ்டூடியோ எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னால் எப்படி சார் முடியும் அப்படிங்க. ஏன் முடியாது, நீங்கள் நல்லாவே டப்பிங் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், உங்களும் எனக்கு வராதில்லை அப்படிங்கிறாங்க. நான் ஹேப் பண்ணுவீங்க ஸ்ருதி, உங்களே மாதிரி டப்பிங் பேசுகிறவங்க இன்னொரு ஆள் மட்டும் கிடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது ஒரு ஓடியில் நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம், என்கிட்ட யாரெல்லாம் வந்து டப்பிங் தராங்களோ அப்படியே உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்கள் வேணால் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீங்கள் தான் நடத்துங்க, உங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு வேறு இருக்குல்ல, இந்த மீனா ஏதோ சொல்லுவீங்களே, அந்த பொண்ணையும் கையில் வச்சுக்கோங்க, நல்ல மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது சூப்பர் யோசனை தான் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ருதி, உன் கையால் ஒரு 100 ரூபா அட்வான்ஸ் கொடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து இந்த ஸ்டூடியோ உன்னுடையது, நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே 100 ரூபா ஸ்ருதி கொடுக்குறாங்க. சரி, இது அட்வான்ஸாக வாங்கிக்கிறேன் அப்படிங்க. சார் 100 ரூபா போதுமா, 100 ரூபா போதும், தொழிலில் ஜெயின்னு வாங்க, என்ன இந்த ஸ்டூடியோவுக்கு மட்டும் வாடகையாக மாதம் 15 ரூபா மட்டும் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நீங்களும் அதில் பார்ட்னராக வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நான் பார்ட்னராக ஆகிறது அளவுக்கு நான் பணமும் எனக்கு இப்போ நீங்கள் பண்ண தொழிலும் எனக்கு தெரியாதில்லை அப்படிங்கிறாங்க. அழகாக தெரியும், நான் டப்பிங் பேச போகிறோம்ல, அந்த ஸ்டூடியோவை நான் தான் நம்ம நடத்த போகிறேன், நீங்களும் அதில் பார்ட்னர் தான் அப்படிங்கிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி ஸ்ருதி முடியும், உங்கள் மாதிரி எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிறாங்க. மீனாக்கா, சூப்பராகவே பேசுனீங்க, இன்னொரு ஆள் ஸ்டூடியோவில் தானே வந்து பேச மாட்டேன், நீங்கள் இப்போ ஏன் ஸ்டூடியோ ஆக போகுது, நீங்களும் பார்ட்னர் ஆக போகிறீங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா ரொம்பவே யோசிக்கிறாங்க. முத்து வந்தோடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஓகே மீனா செய்வானா, அவளுக்கு குந்து விசியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சரிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஸ்ருதி, நம்ம எல்லோரும் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டி போகணும்னு சொல்லி கூட்டி போயிட்டு நம்ம எல்லோரும் பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ
இப்போ அண்ணாமலை எல்லோரும் கிளம்புங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேங்க அப்படின்னு, கிளம்புனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டல் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. உடனே என்னங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுங்க, என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சுருதியும் மீனாவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க பார்ட்னராக இருந்து, அதுக்கு தான் அந்த பார்ட்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சுருதியும் மீனாவும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ண போகிறாங்க, அதில் அவங்க பார்ட்னராக என்ன தொழில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, டப்பிங் ஸ்டுடியோ வந்து சுருதி எடுத்திருக்கான், இவங்க பார்ட்னர் முறையில் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே விஜயா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது பார்க்கலாம்.